வென்சிலா பிரியங்கா. நான் சிங்கிள் பேரண்ட்டு தான். எனக்கு ஒரு 3 வயசில் பையன் இருக்கான். அவனை வளர்க்குறதுக்கு எனக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு இந்த வேலையில் இருக்கிறதுனால என்னால் சர்வே பண்ண முடியுது. என் பிள்ளையை வளர்த்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் 6 வருஷம் ஆகுது. என் பிள்ளையை வளர்க்கணுன்னா இந்த சம்பளத்தை வச்சு என்னால் என் பிள்ளையை வளர்க்க முடியாது. இப்போ இருக்கிற விலைவாசியில் தமிழக முதலமைச்சர் ஐயா தான் ஏதாவது உதவி பண்ணணும். எங்களுக்கு நிரந்தரத்தை கொடுங்க, இல்லைன்னா சம வேலைக்கு ஏற்ற சம ஊதியத்தை கொடுங்க. நாங்கள் நம்பிக்கையோடு உழைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்கள் 5 நாளாக இங்கே காத்திருக்கீங்க, என்ன மாதிரியான ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ்? சார், இங்கே சரியான கொசுக்கடி சார். கூட தூங்க முடியாது. இங்கே தான் அந்த குளிர் பயங்கர குடும்பம் இங்கேயே மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே குழந்தைங்களையும் நான் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு தான் சார் வந்திருக்கேன். எனக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லை சார். வீட்டுக்காரரோட யாரும் பிறந்தவங்கள அவர் ஒருத்தர் தான். அவங்கள நான் என் பிள்ளைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு எனக்கான உரிமை கிடைக்கணுன்றதுக்காண்டி நான் இங்கே போராடிட்டு இருக்கேன் 5 நாளாக. தமிழக அரசு தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். என் பேர் வென்சிலா பிரியங்கா சார். நான் தொண்டி பிஹெச்சியில் ஒர்க் பண்ணுறேன் சார். சார், பிஹெச்சியில் எல்லா வேலையுமே நாங்கள் தான் பார்க்குறோம். ஒரு கவர்மெண்ட் லீவ் அன்னைக்குன்னு நாங்கள் ஸ்டாஃப் மட்டும் இருக்கிறோம். ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்காங்க. அன்னைக்குன்னு எல்லாரோட மாத்திரை கொடுக்கறதுலேருந்து, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுலேருந்து, ஒரு லேப், இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது, ஏதாவது கடிச்சிருச்சுன்னு வருதுன்னா அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே நாங்கள் தான் சார் பார்க்குறோம். எங்களோட ரிப்போர்ட்ஸையுமே நாங்கள் தான் போடுறோம். எல்லாத்தையுமே நாங்கள் சமூக உணர்வோடு தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் காலையில் 8 மணிக்கு டியூட்டிக்கு வரோம் சார். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நாங்கள் டியூட்டியில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி கேஸில் நாங்கள் அங்கே இருந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் போகிறோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் குடும்பம், குழந்தைங்க நாங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஷிஃப்ட் டியூட்டி தான் சார். ஆனால் நாங்கள் ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குறது இல்லை. காலையில் 8 மணிக்கு போனால் எல்லா வேலைகளையும் நாங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. பேஷண்ட்டோட கடமைகளை முடிச்சுட்டு அதுக்கான ரிப்போர்ட்டிங் ஒர்க்கை எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது சார். அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். என் பேர் தாரணி. நான் 2019 எம்ஆர்பி மூலியமாக எக்ஸாம் படித்து எக்ஸாம் எழுதி இந்த வேலைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட இப்போ 6-7 வருஷம் ஆக போகுது. இது எனக்கு 2வது குழந்தை. குழந்தைக்கும் எனக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கல. 1 இயர் லாஸாக பேல தான் நாங்கள் வீட்டில் இருந்தோம். வித்தவுட் சேலரியில் குடும்பத்தை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் 2வது குழந்தை இருக்கேன். இப்போவும் அவங்க ரெகுலர் கொடுக்கலன்னா நீ அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுத்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போயும் எங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கலன்னா நாங்கள் எப்போ வயசானதுக்கு அப்புறமா எங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கிடைக்க போகுது. இந்த டைமில் தான் எங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். இப்போயும் ரெகுலருக்கு மட்டும்தான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னா அப்போ நாங்களாம் எப்போ இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அனுபவிக்க போகிறோம்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் இப்போ 7 வருஷம் ஆச்சு. இன்னி எப்போ எங்களை ரெகுலேஷன் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் எத்தனை மாதம் கர்ப்பிணி இருக்கீங்க? எத்தனை நாள் இங்கே இருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட 5 நாளாக இங்கே இருக்கோம் சார். இப்போ 6 மாதம் எனக்கு 6 மாதத்தோட டெய்லி 5 நாளாக இங்கே தான் குளிர்லையும் நைட்லேயும் இருக்கும். உடனடியாக அரசு எங்களுக்கு ரெகுலர் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கலாம். என் பெயர் காளீஸ்வரி. நான் எனக்கு வயசு 53 ஆகுது. 2015 நான் எக்ஸாம் எழுதி இந்த வேலைக்கு வந்தேன். ஆனால் இன்னும் என் ரெகுலர் ஆகாமல் இருக்கிறேன். என் வீட்டுக்காரர் வாதம் பக்கவாதம் வீட்டில் முடியாமல் இருக்கார். அவரையும் போட்டுட்டு நான் அந்த பணிக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். இந்த சம்பளத்தை 18,000 சம்பளத்தை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் சார்? இது ஏன் இந்த அரசாங்கத்துக்கு தெரியலை? இது கண்டிப்பாக தெரியணும். எத்தனை பேர் என்னைய மாதிரி வீட்டில் கஷ்டப்படுறவங்களை வச்சுக்கிட்டு இந்த வேலைக்கு வராங்க. ஏன் இந்த வேலையை நாங்கள் ஒரு இதோட படித்தோம், ஒரு ஆர்வத்தோட, ஒரு ஊழியம் செய்யணுங்கிற ஒரு மனிதாபிமானத்தோட படித்தோம். ஆனால் அதை எங்களுக்கு நிரந்தரமாக அதுக்கேற்ற ஒரு ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல. இத்தனை வருஷமாயும் எங்களை ரெகுலர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ரெகுலர் பண்ணணும். சம வேலைக்கு சம ஊதியமாவது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன்.